நான் அறிக்கை விட்டார்ல, சும்மா தில்லா தைரியமாக துணிச்சலா எங்கள் கொள்கை தலைவரே அவமதிப்பதை ஏற்க முடியாது, வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ உங்கள் மூஞ்செல்லாம் எங்கே கொண்டு வைக்க போகிறீங்க? இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா காலையிலேருந்து என்ன கதறல், அவருக்கு தைரியம் இல்லை, துணிவு இல்லை, தெம்பு இல்லை. கொள்கை தலைவர் அம்பேத்கரை வச்சிருக்காரு, ஆனால் அம்பேத்கரை இழிவுபடுத்துறாரு, அதை தட்டி வைக்க முடியல, மறுப்பு கூட தெரிவிக்க மாட்டேங்காரு, பனையர்லேயே ஒழிஞ்சிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு. நான் கேட்குறேன், ஒட்டுமொத்த ராசாக்களா நீங்கள் எல்லாரும் அன்னைக்கு அம்பேத்கர் புத்தக வெளியிட்டால அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறதுக்கு தளபதி விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது, அம்பேத்கர் இழிவுபடுத்தார அப்படின்னு பயங்கரமாக விமர்சிச்சிங்களே, கொந்தளிச்சிங்களே நக்கலா? இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் இழிவுபடுத்தினாரா நீங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துட்டு போய் எதிர்க்க வேண்டியதானே? ஏன்னா அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறதுக்கும் அவர் தலைவரை ஏற்றுறது உங்களுக்கு மட்டும் தான் ஒட்டுமொத்தமாக பட்டா போட்டு கொடுத்துருக்க மாதிரி தானே அன்னைக்கு அந்த அளவுக்கு கதறினீங்க. இன்னைக்கு ஏன் தளபதி விஜய் அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் அவர் மறுப்பு தெரிவிக்கணும், கண்டனத்தை தெரிவிக்கணும்ட்டு? ஸோ ஏன்னா உங்களுக்கே தெரியும் அடித்தது யார். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மசோதாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இங்கே ஒரே அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படி பேசுகிறது தான் ஃபேஷன் ஆகிட்டு, அம்பேத்கர் அம்பேத்கர் உச்சரித்து போயிடலாம், கடவுள் பேரை உச்சரித்தா கூட நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பான முறையில் வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் தான், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா கடவுள் பேரை உச்சரிக்கணுமா அம்பேத்கர் பேரை உச்சரிக்கணுங்கிறது மக்கள் பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா எது இப்போதைக்கு தேவை இந்த காலகட்டத்துக்குங்கிறது மக்களுடைய எண்ணம், அது அவங்களுடைய பாட்டு, சரியா? ஆனால் அம்பேத்கர் அவர் பேரை உச்சரிக்கக்கூடாது, அதுக்கு நீ கடவுள் பேரை உச்சரிக்கங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்படுத்தி கிடையாது. அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பான முறையில் வன்மையாக கண்டிப்பாக நம்மளுக்குலாம் தெரியும். ஆனால் இங்குள்ள கதறல் குரூப்பு விமர்சன வாடகைகள் தளபதி விஜய் அவர்கள் எப்படியாவது ஏதாவது நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணணும், விமர்சிக்கணும் அப்படி கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்கள்ல, அந்த கதறல் குரூப்லாம், அதாவது தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகள் சில பேர் உடனே மறுப்பு தெரிவித்து கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. உடனே அதை பார்த்துக்கிட்டு தளபதி விஜய் ஏன் இன்னும் கண்டனம் தெரிவிக்கல, ஏன் மறுப்பு தெரிவிக்கல அப்படின்னு பயங்கரமான கதறல்கள். ஸோ இவங்களும் ஒட்டுமொத்தமாக திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தளபதி விஜய் ட்வீட் கொடுக்கட்டும், கண்டனத்தை தெரிவிக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ அதான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அதாவது அன்னைக்கு அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டால அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டு தளபதி விஜய்க்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்ட வாயெல்லாம் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் இழிவுபடுத்துற மாதிரி நக்கலாக பேசின உடனே இங்கே இருக்கிற அம்பேத்கருக்காக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நீங்கள் எதிர்ப்பு காட்ட வேண்டியதானே? ஏன் தளபதி விஜய் எதிர்க்கல, மறுப்பு தெரிவிக்கணும்னு உடனே ஓடி வரீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அடித்தது யார், தளபதி. ஏன்னா இவ்வளோ நாளாக தமிழ்நாட்டில் உள்ள எவ்வளோ அரசியல் தலைவர்கள் எவ்வளோ மேடைகளில் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியிருப்பீங்க. என்னைக்காவது டெல்லியிலேருந்து அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுகிறதா இப்போ ஃபேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விமர்சனம் வந்திருக்குமா? வந்திருக்காது. ஏன்னா தளபதி அவர்கள் பேசுனதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் அவருடைய அம்பேத்கர் பேசுகிறான்னு சொல்லி இவ்வளோக்குள்ளே ரீச் ஆகிருக்கு, டெல்லி வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. அதை நோட் பண்ணிக்கிடணும். ஸோ இதே தெரிஞ்சிருக்கும் தளபதி அவர்களுடைய லெவல் என்ன அப்படின்ட்டு. அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுறதுக்கு தளபதி விஜய் அவருக்கு தகுதியாக இல்லைன்னு இப்போ முடிஞ்சிருக்கும். ஏன்னா அம்பேத்கர் அவர்களை பற்றி ஊர் உலகத்துக்கே தெரியும், அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அம்பேத்கர் இப்போ உள்ள இலசுகள் எல்லாத்தையும் பேச வச்சது தளபதி விஜய் அவர்கள் தான். ஸோ அதில் ஒத்துக்கிட்டு தான் இருக்கணும். எப்படி மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் தைரியமாக துணிச்சலாக பேசினாரோ 45 நிமிஷம் அந்த பேச்சுக்கு இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள கதறல் குரூப்லாம் எதிரிகள்லாம் எப்படி கதறினாங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டாலும் ஒரு 15 நிமிஷம் தளபதி விஜய் பேசுனதுக்கப்புறம் டெல்லி வரைக்கும் போயிருக்கு அந்த பேச்சு. எப்படி இல்லைனா எப்படி விமர்சனம் வரும்? அம்பேத்கர்னு பேசுகிறதெல்லாம் இப்போ ஃபேஷனாக இருக்குன்ட்டு காரணம் தளபதி. ஸோ ஆனாலும் ஒத்துக்க மனசு இல்லாமல் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? அதுலேயும் 2 பேர். அதாவது அன்னைக்கு அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடும் போது அதை பவ்யமாக போயிட்டு காத்துக்கிறோம் தளபதி விஜய் அவர் கொடுக்க போகிறாரு அம்பேத்கர் புத்தகத்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்டயோ காசை வாங்கிட்டு இப்போ மீடியா போய்கிட்டு அது அம்பேத்கர் கையில் புத்தகத்தை எனக்கு அருவருப்பாக இருக்குது. அடேங்கப்பா, அந்த அருவருப்பு உனக்கு அப்போ தெரியலையா? அன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் தானே அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட போகிறான்னு உனக்கு முன்னாடி தெரியும். ஏன் மேடைக்கு போய் தளபதி விஜய் கையில் அம்பேத்கர் புத்தகத்தை வாங்கினேன்? ஏன்னா அப்போ வாங்கிட்டு இப்போ காசுக்கு விலை போய்கிட்டு தளபதி விஜயை பற்றி இழிவுபடுத்தணுமா? ஏன் இந்த இதெல்லாம் கேட்குறேன்? அதாவது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுனுங்க, தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசாமல் இங்கே எந்த அரசுமே பேச முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய லெவலில் போயிட்டு தளபதி விஜயோடைய மாஸ். ஸோ இனிமேலாவது தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, ஏன்னா அவருக்கு தெம்பு துணிமுள்ள மற்றவங்க மாதிரி சொல்ல பூச்சண்டிக்கிட்டு கிடையாது. ஏன்னா இப்போ கூட வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு தளபதி விஜய் மட்டும் தான் தைரியமாக பதிவிட்டுருக்காரு. இங்கே உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லி அமித்ஷா பற்றி நீங்கள் பதிவிட்டுருக்கீங்க. சும்மா ஒரு மழுப்பு பூச்சி பேசியிருப்பீங்க. ஆனால் தளபதி விஜய் அவர் சொல்ல கட்டுற கிடையாது, செயலில் கட்டுறவர். அவருக்கு 2 எதிரி ஒன்று தான். இன்னும் இருக்குது 2026. வெயிட் அண்ட் வாட்ச். தரமான சம்பவங்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது, பார்க்கலாம். ஸோ இதை பார்த்துக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க.